விழுப்புரம் மாவட்டம் புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வழங்குவதற்கான நிவாரணப் பொருட்களை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து அமைச்சர் பொன்முடி அனுப்பி வைத்தார். கூடுதல் தகவல்களை தருகிறார் நம்முடைய செய்தியாளர் ஜோதி நரசிம்மன். வணக்கம். இது பற்றின மேலும் விவரங்கள். கடந்த சில நாட்களுக்கு முன்பு விழுப்புரம் மாவட்டத்தில் பெய்திருந்த கனமழை காரணமாக பல்வேறு இடங்களில் நீர் தேங்கி பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. இதனால் அவர்களுக்கான உணவு தேவைகள் அதிகமாக இருந்த நிலையில் தொடர்ந்து உணவுப் பொருட்களை வழங்குவதற்கு தமிழக அரசு முடிவு செய்து கூட்டுறவுத்துறை சார்பில் உணவுப் பொருட்கள் வழங்குவது என்று தீர்மானித்திருந்தது. அந்த நிலையில் விழுப்புரம் மாவட்டத்தில் நேற்று இரவு முதலே சேலம், ஈரோடு, நாமக்கல், திருச்சி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து லாரிகள் மூலமாக உணவுப் பொருட்கள் மற்றும் அந்த மக்களின் அத்தியாவசிய பொருட்கள் ஆகியவை அடங்கிய ஒரு பொருட்கள் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வந்திருந்தது. அவற்றை இறக்கி வைத்துக் கொண்டு இன்று காலை வனத்துறை அமைச்சர் பொன்முடி அவர்கள் அவற்றை நேரில் ஆய்வு செய்து பார்வையிட்டு பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு நிவாரணப் பொருட்களை அனுப்பும் பணியில் ஈடுபட்டார். அதன் பிறகு மருத்துவ முகாம்களையும் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தொடங்குவதற்கான மருத்துவத்துறை சார்பில் ஏற்படுத்தப்பட்டிருந்த வாகனங்களையும் இயக்கி வைத்தார். தொடர்ந்து பல்வேறு பகுதிகளில் நிவாரண முகாம்களில் அமைக்கப்பட்டிருந்த இடங்கள் மற்றும் கிராம மக்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் பகுதியில் சென்று இந்த பொருட்களை வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. பொருட்கள் வந்த வண்ணம் இருந்தாலும் கூட இங்கிருந்து பொருட்கள் பிரித்து அனுப்புகிற பணியும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது.